சிவசக்தி டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம இப்ப எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப பார்க்க போறது பாத்தீங்க அப்படின்னா சுக்கிர பெயர்ச்சி. இந்த சுக்கிரன் ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த ஒரு இதை நம்ம ஒரு வீடியோவா போட்டுக்கிட்டு இருக்கோம். மாதக்கோள் அது பாத்தீங்க அப்படின்னா மாசத்துல பயணம் செய்யக்கூடிய கோள். அப்போ மாத பலன் எல்லாமே நம்ம வரிசையா தொடர்ச்சியா பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். இதுல இந்த சுக்கிரன் பெயர்ச்சியாகி என்ன பலனை நமக்கு கொடுப்பாரு, சுக்கிரனுடைய கடமைகள் இந்த 12 ராசிகளுக்குமே என்ன பலன், அவருடைய கடமைகள் என்ன, அதெல்லாம் நம்ம கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம். இந்த சுக்கிரன் எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை சுக்கிரன் காலபுருஷ தத்துவப்படி முதல் வீடான மேச வீட்டில இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதே பாத்தீங்க அப்படின்னா மே மாதம் 5வது மாசம் 31ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா புதன் பாத்தீங்க அப்படின்னா மேச வீட்டில இருந்து ரிஷப வீட்டுக்கு அவரும் பயிற்சி ஆகிறார். ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது இந்த புதன் தமிழுக்கு பாத்தீங்க அப்படின்னா வைகாசி மாதம் 18ஆம் தேதி பயிற்சி ஆகிறாரு. செவ்வாய் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அவர் பாத்தீங்க அப்படின்னா மீன வீடான 12ஆம் காலபுருஷ தத்துவப்படி 12வது வீடான மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு அவர் பயிற்சி ஆகிறார். இந்த கிரகங்கள் எல்லாம் இந்த சுக்கிர பயிற்சியில பயிற்சி ஆகும்போது பயிற்சி ஆகுது. அப்படி பயிற்சி ஆகி இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட பலனை கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா இந்த சுக்கிரனுடைய வேலைகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கடமைகள் ஒவ்வொரு கிரகமும் என்னென்ன அவங்களுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த சுக்கிரனுடைய வேலை அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ஆதி மனிதர்கள் தோன்றிய போது ஒரு நாகரிக வாசலை எட்டி பிடித்த போது உருவானது இந்த சுக்கிரனுடைய ஆதிக்கம். அந்த ஆதிக்கம் உருவாகி உயிர்கள் சமநிலை பெற்று அதுகளுக்கு வாழ்க்கை துணை என்று ஒன்று உண்டு என்றால் அது சுக்கிரனுடைய காரகமே. அப்ப அந்த சுக்கிரனாகப்பட்டவர் எப்படிப்பட்ட பலனை எல்லாத்துக்கும் கொடுக்க போறாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். அன்பார்ந்த விருச்சக ராசி அன்பர்களே, இந்த விருச்சக ராசி காலபுருஷனின் தத்துவப்படி 8வது ராசி. அங்க பாத்தீங்க அப்படின்னா ராகு கேதுகள் உச்சமாகக்கூடிய இடம். ராகு கேது உச்சமாகிறதுங்கிறது எப்படி, அதாவது ராகு கேதுக்கு இந்த 12 கட்டங்கள்லையும் சொந்தமா எந்த வீடுமே கிடையாது. எந்த கட்டத்துல போய் அமர்றாங்களோ அமரக்கூடிய இடத்த அவங்களுக்கு சொந்தமா மாத்திக்கிறது அவங்களுடைய வேலை. எந்த கிரகங்களோடு சேர்ந்து செயல்படுறாங்களோ அந்த கிரகத்தினுடைய வேலையும் இவங்க வாங்கி செய்யறது இவங்களுடைய வேலை. அப்ப எப்படி இருக்கும், உங்களுடைய இந்த விருச்சக ராசிக்கு ராகு பாத்தீங்க அப்படின்னா பாக்கிய ஸ்தானத்துல இருக்காரு. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய பலம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா இந்த செவ்வாய் பாக்கியஸ்தானத்துல இருக்காரு. அவர் அவருடைய ஆட்சி வீடான இந்த சுக்கிர பயிற்சி வரும்போதே அவருடைய ஆட்சி வீடான மேச வீட்டுக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த சுக்கிர பயிற்சியில பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன், குரு, சூரியன், புதன் 4 கிரகங்கள் ஒண்ணு கூடுது இந்த ரிஷபராசியில. ரிஷபராசியில ஒண்ணு கூடி உங்களுடைய இடத்த பாத்தீங்க அப்படின்னா 7ஆம் பார்வையா டைரக்டா பார்க்கும். அப்பா, இது வரைக்கும் இந்த கிரகங்களுடைய அமைப்புல இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள்ல, அவமானங்கள்ல, துன்பங்கள், துயரங்கள் எல்லாம் நீங்கி ஒரு நல்ல நிலைக்கு வரப்போற ராசி, உயர்வை சந்திக்க போற ராசினா விருச்சக ராசி. மெயினான விஷயம், உங்களுக்கு 7.5 சனியினுடைய தாக்கத்துல இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு இருக்கு. அர்த்தாஷ்டம சனியில வண்டி வாகனங்கள் ஓட்டக்கூடிய நபர்களா இருந்தா கவனம் தேவை. இருந்தாலும் அந்த தோஷமான இடத்த கூட குருவினுடைய பார்வை படுது. குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட 5ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 9ஆம் பார்வையா பாக்குறாரு. குரு பார்த்தால் கோடி நன்மை. அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் வந்துருச்சு. குருவினுடைய பார்வை இருக்கையில, அவருடைய இந்த கிரகங்களுடைய அமைப்பு எல்லாம் இருக்கையில
குருவாக செயல்படுவார், சூரியனாகவும் செயல்படுவார், சுக்கிரனாகவும் செயல்படுவார், அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா புதனாகவும் செயல்படுவார். இதை பற்றி இன்னும் விரிவாக சொல்லணும் அப்படின்னா, சுக்கிரனுடைய காரகம் இளமையான தோற்றங்கள், புதனுடைய காரகம் வந்து அவரும் இளமை தோற்றம் தான் புதனுமே. இருந்தாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியனோட சேர்ந்து எல்லாம் இயங்குறதுனால கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களில் வேலை வாய்ப்புகள், அது இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை குறைபாடுகள், கணவன் மனைவி ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கருத்து வேறுபாடுகளில் பிரிஞ்சிடுறாங்க. கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் இருக்கக்கூடிய ஒரு தம்பதிகள் கூட இணைகிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அப்படி கூட ஒரு அமைப்பு உண்டு இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூரியன், சுக்கிரன், குரு அப்படிங்கிறதுனால கரு உற்பத்தியில் உருவாகிறது, திருமணம் ஆகிறது, மறுமணங்கள் ஆகிறது, படிப்பு அடிப்படை கல்விகள் எல்லாமே, வேலையில் ப்ரமோஷன், வெளியூர் ப்ரமோஷன் ஆகிறது, சம்பள உயர்வு, இது எல்லாமே எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், இந்த விஷயம்தான் நல்லது நடக்கும், இந்த விஷயம் நல்லது நடக்காது அப்படி குறிப்பிட்டு சொல்லிட முடியாது. அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த விருச்சக ராசிக்கு உண்டு. இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ராசியை பார்க்கறதுனால அந்த பலன் உண்டு. உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்தை பார்க்குறாரு குரு பகவான். 3 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி ஸ்தானம். முயற்சிகள் வெற்றி அடையும், முயற்சி திருவினையாக்கும். அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவுகள் விரிசல்கள் இருந்தால் அது நல்ல உறவுகளாக மாறும், அது நீடித்த உறவுகளாக மாறும். கண்டிப்பாக அவங்களால ஹெல்ப் கிடைக்க வாய்ப்பு உண்டு. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு 3ஆம் இடம் அப்படின்றது 3ஆம் இடம் வேலை செஞ்சால் 7ஆம் இடம் வேலை செய்யும், 7 வேலை செஞ்சு அப்படின்னா 11ஆம் இடமும் வேலை செய்யும். அப்போ காதல் திருமணங்கள் சரி, 2ஆம் திருமணங்கள் சரி, மறுமணங்கள் இந்த எல்லாமே கைகூடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. மூத்த சகோதரம் உறவுகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெற்றி வாய்ப்பை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உண்டு. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் பார்க்குறாரு. அது 2ஆம் திருமணம் இதெல்லாமே இருக்கும். பெரும் பணம் பேங்க் மூலியமாக கிடைக்கிறது, லோன் கிடைக்கிறது. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கைகூடி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறும். கடன் கிடைச்சிடும், அதை வட்டியோடு சேர்த்து கட்டி நிவர்த்தியும் பண்ணிடுவீங்க. ஒரு தொழில் பண்ணுறதா இருக்கட்டும், மற்ற விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு சாதகமாக நமக்கு மாறுறதுக்கான வாய்ப்புகள் உண்டாகும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சுக்கிரனுடைய காரகம் என்ன, நம்ம அதை கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்ல. இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்காக 7ஆம் வீட்டு அதிபதி தான் சுக்கிரன். 7 அதிபதி உங்களுக்கு 12க்கும் உள்ள அதிபதி. இந்த 7ஆம் வீட்டு அதிபதி உலகத்தில் உள்ள ஒரு இன்பங்கள், ஆடம்பரம், பகட்டான வாழ்க்கை காரணமானவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன். காம உணர்வுகள், ரசனை, அழகு, அழகிய பொருட்கள், பணம், ஆடை, ஆபரணம் எல்லாமே, இது எல்லாமே வந்து பார்த்தீங்க முக்கியமான விஷயங்கள் இருக்குன்னா அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் அதுக்கு காரகராகிறார். ஆடை ஆபரணங்கள், வாசனை திரவியங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சங்கீதம், பொழுதுபோக்கு, பள்ளி அறை சுகம், ராஜபோக வாழ்க்கை, அலங்காரமான மாளிகை. ஒரு பெரிய லெவல்ல மன்னர்கள் எல்லாம் வாழ்ந்தாங்க அந்த காலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா மன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்க. அவங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை எல்லாமே வந்து கிடைச்சிருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. எந்த சூழ்நிலையிலையும் அவங்க ஒரு நல்ல வாய்ப்பையே எட்டி பிடிக்கிறதுக்கான ஒரு காலகட்டங்கள் அவங்களுக்கு உண்டு. அலங்காரமான மாளிகை எல்லாமே சந்திச்சாங்கன்னா அது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயங்களாக இருந்திருக்கும். அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வசிப்பிடங்கள், வாகன யோகங்கள், கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், சுரோனிதம், இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய காரகம். சுக்கிரனாகப்பட்டவர் ஒரு ஆண் இருக்கு அப்படின்னா கரு உற்பத்திக்கு தேவையான சுக்கிலம், ஒரு பெண் இருக்குன்னா கரு உற்பத்திக்கு தேவையான சுரோனிதம். அப்போ சுக்கிலம், சுரோனிதம். இப்போ பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்க்கட்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுரோனிதம் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீர்க்கட்டி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படின்னா அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு வகையான ஒரு பாதிப்பு. அப்போ சுக்கிரன் வந்து ஒரு சாதகமாக இருக்கிறதும் சாதகமற்ற சூழ்நிலை பலமாக இருக்கிறதும் பலவீனமாக இருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ப்ளஸ் மைனஸ் சொல்லக்கூடியது அதுதான். அப்போ சுக்கிரன் வந்து அஸ்தமனமாக அமையோ, வக்ரமாக அமையோ, திதி சூனியத்தில் அகப்படாமையோ, இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதெல்லாம் ஆகாமல் இருந்தால் பலம் பெறுறது, இதெல்லாம் ஆச்சு அப்படின்னா பலவீனம் ஆகிறது. அப்போ பலமாக இருக்கிறதுக்கும் பலவீனமாக இருக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுமே இதுதான் வித்தியாசம். இதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆணுக்கு வந்து
சுக்கிரன் நல்லா இருக்காரா அப்படிங்கிறத அந்த ஜாதக அமைப்புல பார்த்தோம் அப்படின்னா, அவருக்கு அந்த மனைவியினுடைய காரகம், மனைவி நல்லவங்களா கெட்டவங்களா, ஒரு கருப்பா இருக்காங்களா சிவப்பா இருக்காங்களா, இப்படியெல்லாம் அமைவு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜாதகருக்கு அமைது அப்படின்னா அந்த சுக்கிரனுடைய அமைவை வச்சே பார்த்துக்கலாம். அப்ப அவங்களுக்கு இந்த ஒரு விஷயமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 18 மாசங்களுக்கு ஒரு முறை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரன் வக்ரம் பெறுவாரு. அந்த வக்ரம் பெறக்கூடிய ஒரு நிலை வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வக்ர சூழ்நிலையில இருக்கக்கூடிய விஷயங்கள், நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே மந்தமான சூழ்நிலையத்தை நீடிக்கும், சந்திக்கும். அடுத்து வந்து ஒரு ஜாதகத்துல ஒரு குடும்பத்துல வந்து கடைசி குழந்தையா பிறக்குது. அந்த கடைசி குழந்தை வந்து பாத்தீங்க அப்படின்னா சுக்கிரனுடைய சாரத்துல, அதாவது பரணி பூரம் பூராடம் இந்த சாரத்துல ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தைய வந்து பாத்தீங்க அப்படின்னா குட்டி சுக்கிரன் சொல்லுவோம். குட்டி சுக்கிரன் குடியே கெடுக்கும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்லுவோம். ஆனா அப்படி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடக்கூடாது. சுக்கிரன் உங்களுக்கு சாதகமா இருக்கா பாதகமா இருக்கா, 1-9 சுபஸ்தானத்துல இருக்கா, இல்ல நல்ல நிலையில வக்ரம் இந்த மாதிரிலாம் ஆகாம இருக்கா, இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அவர் எப்படி குடிய கெடுக்கும்னு சொல்லலாம்? அவர் அருமையாக நல்ல சூழ்நிலை இருப்பார். சுக்கிரன் ஒருவருக்கு நல்ல நிலையில் சாதகமாக அமைய பெற்றால் அவருடைய சிறு வயதில் இருந்து அந்திம காலம் வரை, அவருடைய பிறப்பு முதல் இறப்பு வரை வாழ்க்கையில நல்ல ஒரு விஷயத்தை அனுபவிச்சுட்டு சாவார். இதே சுக்கிரன் பாதிப்பா இருக்கு அப்படின்னா, மற்ற கிரகங்கள் அவருக்கு பாதிப்புகள் இருக்கு அப்படின்னா அவருடைய கர்ம வினையும் அதுவா இருக்கலாம். அப்ப அவருக்கு வந்து வாழ்க்கையில படாத கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், கணவன் மனைவி பிரச்சனை இதெல்லாம் சந்திக்கிறாங்கன்னா அதுக்கு சுக்கிரனும் ஒரு காரகராவார். அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்காக உங்களுடைய இத்தனை வருஷ காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3-4 வருஷமா படாத பாடு பட்டு இன்னைக்கு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய ஒரு நேரம் இந்த விருச்சக ராசிக்கு. ஏன்னா குருவினுடைய பார்வை பட்டுருச்சு, சனியினுடைய தாக்கம் இருக்கு. சனியாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவருடைய விரயச்சனி ஒருத்தருக்கு நடக்குது அப்படின்னா 50% சனியினுடைய தாக்கம். அதே வந்து ஜென்மச்சனி நடக்குது அப்படின்னா சனியினுடைய தாக்கம் 100% அப்படியே இருக்கும். இதே வந்து பாத சனி ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னா 25% அவருடைய தாக்கம். 2.5 வருஷம் இது வந்து 30 வயசுக்கு உள்ள ஒரு வாட்டி வந்துடும், 60 வயசுக்குள்ள 2வது சுத்து வந்துடும், 3வது சுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 90 வயசுக்கு உள்ள வந்துடும். இந்த 90 வயசு வாழ்றதுங்கிறதே பெரிய மனிதனுடைய செயல்பாடு அதிகம் தான் இன்னைக்கு சூழ்நிலை. அப்ப உங்களை பொறுத்தளவுக்கு முதல்ல வர்றது மங்கு சனி, 2வது வர்றது பொங்கு சனி, 3வது வர்றது மரணச்சனி, இல்ல நீசம் பெற்ற சனி, ஏதோ ஒன்று சொல்லியாரு. அப்போ உங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனியினுடைய தாக்கங்கள் இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை படும் பொழுது அது சுபமா மாறி குரு பார்த்தால் கோடி நன்மை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த 3 நட்சத்திரங்கள் உண்டுதுல இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா விசாக நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். அவர் வந்து விசாகம் வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவுடைய நட்சத்திரமா இருந்தாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் குருவினுடைய பார்வை இருக்கிறதுனால நல்லதாவே இருக்கும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து அனுச நட்சத்திரம். அனுசம் என்பது சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி ஓடிக்கிட்டு 4ஆம் இடத்துல இருந்தாலும் உங்களுடைய ராசிக்காக 4ஆம் இடத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கக்கூடிய காலங்கள் அர்த்தாஷ்டம சனி 2.5 வருஷத்துக்கு கண்டிப்பா இருப்பார். அஷ்டம சனி காலங்கள் 2.5 வருஷம், கண்ட சனி 2.5 வருஷம். அப்ப எப்படி இருக்கும்? ஒரு மனிதனுக்கு 15 வருஷம் சனியினுடைய தாக்கமே இருக்கும். அதுக்குள்ளதே நல்லது கெட்டது, இன்பங்கள் துன்பங்கள், கஷ்டம் நஷ்டம் எல்லாம் நம்ம அனுபவிக்கிற வரைக்கும் உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது சனி பகவானுடைய வேலை. அப்ப சனியினுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும் பார்த்துக்குங்க. அப்ப உங்களுக்கு வந்து இந்த அனுச நட்சத்திரத்துக்குமே இந்த சுக்கிர பயிற்சி ஆகப்பட்டது 4 கிரகங்கள் சேர்ந்து பார்க்கறதுனால வாழ்க்கையில சுகபோகமான ஒரு வாழ்க்கை சந்திக்க வாய்ப்பு உண்டு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் கோட்டை கட்டி ஆளணும் அப்படிங்கிறது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் புதனுடைய நட்சத்திரம். இந்த புதனாகப்பட்டவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வேலை, நரம்பு சம்பந்தமான, இதுலயே தோல் சம்பந்தமான வியாதிகள், நரம்பு சம்பந்தமான வியாதிகள், பேச்சு, வாய் கொன்னி பேசுறது, பேச்சு திறமைகள், இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா புதனுடைய காரகம். அப்ப இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்கள் வந்து பாருங்க, ஆசிரியர், இந்த பெரிய பெரிய பேச்சாளர்கள், பட்டிமன்ற பேச்சாளர்கள், இந்த மாதிரி உள்ள நபர்கள் எல்லாருமே இந்த பேச்சு திறமை இருக்கக்கூடியவர்கள் புதனுடைய நட்சத்திரம் அதிகமா இருப்பாங்க. அப்ப அவங்கள பொறுத்தளவுக்கு இந்த சுக்கிர பயிற்சியானது 3 நட்சத்திரத்துக்குமே நல்லதொரு வாய்ப்பா இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.